இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் இந்த விவகாரம் ஒரு ஹாலிவுட் படத்தையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரெயின் கடத்தல் சம்பவம் நடந்திருக்கு. ஏற்கனவே அங்க தனிநாடு கோரிக்கை வலுவாக இருக்கு. அதை முன்வைத்து ஒரு போராளி இயக்கம் போராடிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பல பேர் எழுப்புறாங்க. அதுல முதல் சந்தேகம் வருவது ஆப்கானிஸ்தான் மேல. இரண்டாவது சந்தேகம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்தியா. விவேகானந்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட்டினுடைய டைரக்டராக இருந்த அஜித் தோவல் பேசுகிறார். மும்பை தொடர்குண்டு வெடிப்பு மாதிரியான ஒரு சம்பவம் இன்னொரு முறை இந்தியாவில் நடந்தால் பாகிஸ்தான் வரைபடத்தில் பலூச்சிஸ்தான் இருக்காது என்று கூறினார். இன்னைக்கு பாகிஸ்தானை நம்பி பயனே கிடையாது. பாகிஸ்தானே பேங்க்ரப்ட் ஆயிட்டு இருக்கு. பொருளாதாரம் அதல பாதாளத்தில் இருக்கு. அதுவே பல நாடுகளில் கையாண்டி கொண்டு இருக்கிறது. பிச்சை எடுக்கிற நிலையில பாகிஸ்தான் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா வேற ஒரு லெவல்ல இருக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தால் இந்தியாவுக்கு ஆப்கானுக்கு என்ன பகை இருக்கு? எப்போதுமே ஆப்கானுக்கும் இந்தியாவுக்கு இடையில ஒரு நல்ல விதமான உறவு தான் இருந்தது. இன்னைக்கும் ஆப்கான்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் கட்டடம் இருக்கு இல்லையா, அந்த பார்லிமெண்ட் கட்டடத்தை கட்டித்தந்தது இந்தியா. ஸோ பலூச்சம் மட்டும் இழந்தது அப்படின்னா பாகிஸ்தான் தன்னுடைய நிலப்பரப்புல 50% இழந்துடும். பாகிஸ்தான் எதிர்காலத்துல ஒரு ஸ்ரீலங்கா சைஸ்க்கு வந்துடும். சரி, இதையே இந்தியா பின்னால் இருந்து இயக்குகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் ஜம்மு காஷ்மீரை கரெக்டா வாரி பிடிக்கிறதுக்காக. பங்களாதேஷ் விவகாரத்தையே அது பிரதமர் மோடி பார்த்துக் கொள்வார்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்ற அளவுக்கு இப்போ பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த விவகாரத்துல ஒரு சர்வ வல்லமை பொருந்திய இடத்துல இந்தியா இருக்கு அப்படிங்கிற போது, ஏற்கனவே பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடையும் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற போது பலூச்சிஸ்தானும் அப்படி உருவாக வாய்ப்பு இருக்கா? அதை இந்தியா செய்யுமா? இந்தியா இந்த ஒரு சதுரங்க வேட்டையில ரொம்ப தீவிரமா முன்னிலையில போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை. சீனாவுக்கு இதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி இங்க ஏதோ ஒன்று அவர் 2 பேருக்கு இடையில ஒரு ஃபயரை பற்ற வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் சீனாவும் இந்தியாவும் அவ்வளவு இணக்கமாக இப்போ போய் கொண்டிருக்கின்றனர். சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இந்தியாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார். சீனாவின் டிராகனும் இந்தியாவின் யானையும் சேர்ந்து களிநடனம் புரிய வேண்டும் அப்படின்னா அது உலகுக்கே நன்மை பயக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இந்தியா இன்னைக்கு தேதியில் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு. ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இந்தியா இதுவரைக்கும் தொடாத உச்சத்தை அண்மை காலமாக தொட்டு கொண்டிருக்கு. அதற்கு காரணம் மோடி. பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் இந்த விவகாரம் ஒரு ஹாலிவுட் படத்தையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரெயின் கடத்தல் சம்பவம் நடந்திருக்கு. அதுல பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் கொண்டே இருக்கு. இப்போ ஏற்கனவே அங்க தனிநாடு கோரிக்கை வலுவாக இருக்கு. அதை முன்வைத்து ஒரு போராளி இயக்கம் போராடிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பல பேர் எழுப்புறாங்க. அதுல முதல் சந்தேகம் வருவது ஆப்கானிஸ்தான் மேல. ஏன்னா ஆப்கானிஸ்தான் தான் பலூச்சிஸ்தானுடைய எல்லை பரப்புல நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிலோமீட்டர் அது பகிர்ந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இரண்டாவது சந்தேகம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்தியா அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை நிறைய பாகிஸ்தான் மீடியாஸ்ல இருக்கக்கூடிய அவங்க வெளிப்படையா பேசும்போது இந்தியா இஸ் பிஹைண்ட் திஸ் அப்படின்ட்டு பேசுற பேனலிஸ்டும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுடைய பார்வை என்ன? இந்தியாவுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா பலூச்சிஸ்தான்ல? அதாவது இந்தியா பின்னால் இருக்கிறது அப்படிங்கிற பார்வை ரொம்ப காலமாகவே பாகிஸ்தானுக்கு உண்டு. ஆனால் அதை உறுதி செய்வதற்கான ஆதாரங்கள் அவர்கள்ட்ட ஒன்று கூட கிடையாது. ஆனால் அதற்கு பின்னாலே இந்தியா இருக்கலாம், நானே இல்லைன்னு மறுக்க மாட்டேன். 2014 மார்ச் மாதம் நினைக்கிறேன், சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் நானி பல்கிவாலா நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு. அப்போ விவேகானந்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட்டினுடைய டைரக்டராக இருந்த அஜித் தோவல் பேசுகிறார். அன்னைக்கு அவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிடையாது. அவர் அதுக்கு அடுத்த ஒரு 2 மாசத்துல நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆகிறார் 2014. அப்போ அவர் பேசுறப்போ ஒரு விஷயத்தை முன்வைத்தார். என்ன அப்படின்னா, மும்பை தொடர்குண்டு வெடிப்பு மாதிரியான ஒரு சம்பவம் இன்னொரு முறை இந்தியாவில் நடந்தால் பாகிஸ்தான் வரைபடத்தில் பலூச்சிஸ்தான் இருக்காது என்று கூறி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2014. அதற்கு முன்னால 2009 பாகிஸ்தானுடைய அன்றைய
உள்துறை அமைச்சர் ரஹ்மான் மாலிக் அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். 70களில் இந்த பலுச் லிபரேஷன் ஆர்மியை சோவியத் யூனியன் உருவாக்கியது. அன்றைக்கு சோவியத் யூனியன் உருவாக்கியது, இன்றைக்கு இந்தியா அதை வளர்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இதற்கு பின்னால் இந்தியா இருக்கலாம், இந்தியாவுடைய ரா இருக்கலாம் அப்படிங்கிற யூகம் வலுவாக இருக்கிறது. சரி, இந்தியா இருக்குன்னு வச்சுப்போம். ஏன் இதுக்கு பின்னாலே இந்தியா இருக்கணும்? எப்போதுமே சர்வதேச அரசியல், இந்த புவிசார் அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற செஸ் மாதிரி. நீங்கள் ஒரு இடத்துல மூவ் பண்ணீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு இடத்துல மூவ் பண்ணுவேன். பல நேரத்தில் கிங் செக்கு யார் வைக்கிறதுங்கிறதுல எப்போதுமே ஒரு தகட்டல் இருக்கும். இங்கே என்ன நடந்ததுங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். ஆப்கானில் பல்லாண்டுகளாக நேட்டோவுடைய படைகள் இருந்தன, அமெரிக்கா இருந்தது. கடைசியில் அமெரிக்கா வைண்ட் அப் பண்ணிட்டு வெளியேறாங்க. திரும்ப தலிபான் ஆப்கானை பிடிக்கிறாங்க. ஆப்கான் அவங்களுடைய ஆளுகைக்கு உள்ளே வருகிறது. அப்போது அரசியல் நோக்கர்கள், சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் எல்லோருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நேற்றுக்கு வரைக்கும் தலிபான்ஸ் ஆப்கானில் போராடிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க கையில் ஆட்சி வந்தாச்சு, இப்போ அவங்க ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப இனி அவங்க என்ன செய்வாங்க? ஏன்னா தலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில நல்ல உறவு உண்டு. அப்படிங்கிறப்போ தலிபான்களை பாகிஸ்தான் பயன்படுத்தும். இனி தலிபான்களுடைய பார்வை ஜம்மு காஷ்மீரை நோக்கி திரும்பும். இதுதான் சொல்லப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த தலிபானே இன்னொரு அவுட்ஃபிட் பொண்ணு உருவாச்சு. இந்த மெயின் ஸ்ட்ரீம் தலிபானே இன்னொரு தலிபானை உருவாக்கியது. அதுக்கு பேர் தெரீக்கி தலிபான் அப்படின்றது. இந்த தெரீக்கி தலிபான் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள், பாகிஸ்தான் அரசு அமைப்புகள், நிறுவனங்கள் எல்லாத்தையும் தகர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாத்தையும் அவர்கள் தகர்த்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, இதுக்கு என்ன காரணம்? ரெண்டு பேருமே முஸ்லீம் நாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டில் பண்ணிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஆப்கான் வந்து இப்போ தான் தலிபான் கீழே வந்திருக்கு. ஆப்கானை திரும்ப மறுநிர்மாணம் செய்து அதை வந்து திரும்ப ஒரு நாடாக மாற்றுவதற்கு ஏராளமான பணம் தேவை, ஏராளமான எஃபர்ட் தேவை. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆப்கான்கிறது ஒரு பிரம்மாண்டமான தேசம். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு பாகிஸ்தானை நம்பி பயனே கிடையாது. பாகிஸ்தானே பேங்க்ரப்ட் ஆகிட்டு இருக்கு. பொருளாதாரம் அதல பாதாளத்தில் இருக்கு. அதுவே பல நாடுகளில் கையேந்தி கொண்டு இருக்கிறது. பிச்சை எடுக்கிற நிலையில் பாகிஸ்தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ தன்னுடைய நாட்டின் நல்வாழ்வுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய பாகிஸ்தானை நம்பி ஏதும் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா வேற ஒரு லெவலில் இருக்கு. இப்போ யோசிச்சு பார்த்தால் இந்தியாவுக்கு ஆப்கானுக்கு என்ன பகை இருக்கு? எப்போதுமே ஆப்கானுக்கும் இந்தியாவுக்கு இடையில ஒரு நல்ல விதமான உறவு தான் இருந்திருக்கு. இன்னைக்கும் ஆப்கானில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் கட்டடம் இருக்கு இல்லையா, அந்த பார்லிமெண்ட் கட்டடத்தை கட்டித்தந்தது இந்தியா. அந்த பார்லிமெண்ட் கட்டடத்தினுடைய ஒரு பகுதிக்கு அடல்ஜி பிளாக்னு பேர், வாஜ்பாயுடைய பேர்ல இருக்கு. ஸோ அதே போல அங்க ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனையை இந்தியா கட்டி தந்திருக்கிறது, அவர்களுக்காக நன்கொடையாக தந்திருக்கிறது. இப்படியெல்லாம் அதனால இந்தியானால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாகிஸ்தானோட சிறப்பு, பாகிஸ்தான் தன்னுடைய அம்பிஷன்ஸுக்கு தங்களை பயன்படுத்தி கொள்ளுகிறது அப்படிங்கிற பார்வை இருக்கு. இன்னொன்று, அவங்களுக்கு ஆதாயமும் இல்லை. இதுக்கிடையில தலிபான் லீடர்ஸோட கத்தாரில் வச்சு இந்திய அதிகாரிகள், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே போல் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆப்கானுக்கே வந்து அங்கே வந்து தலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சரோடைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால ஒருவேளை பாகிஸ்தானுக்கு இவங்க செக் வைக்கிறாங்க அப்படின்னு ஒன்று பண்ணலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன அந்த ட்ரெயின் சம்பவம் இருக்குல்ல, இந்த ட்ரெயின் சம்பவம் வந்து தரீக்கி தலிபான் பண்ணலாம். இந்த ட்ரெயின் சம்பவத்தை பண்ணது பலூச் லிபரேஷன் ஆர்மி, BLA அப்படிங்கிறது. இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறது 70s உருவானது. அப்போ வந்து சுல்ஃபிகர் அலி புட்டோ பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அப்போ தீவிரமாக அவங்க தங்களுடைய செயல்பாட்டை காட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சுல்ஃபிகர் அலி புட்டோவை வந்து தூக்கில் தொங்க விட்டுட்டு சர்வாதிகாரி ஜியாவுல் ஹக் ஆட்சியை கைப்பற்றினார். ஹக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த
பிஎல்ஏ லீடர்ஸோட பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் சில இணக்கம் எட்டப்பட்டது. அதனால என்னாச்சு அப்படின்னா பிஎல்ஏ தன்னுடைய கையை கட்டி கொண்டது. கொஞ்ச காலத்துக்கு எல்லாமே அமைதியாக இருந்து பிஎல்ஏ தாக்குதலே கிடையாது. திரும்ப 2000 இவங்க ஆரம்பித்தாங்க. இந்த ஹக்கனுடைய மறைவுக்கு பிறகு இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நோக்கம் என்ன? தனி பலூச்சிஸ்தான் வேண்டும், அது தனி நாடு ஆக வேண்டும். 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் விடுதலை அடைந்த போதே பலூச்சிஸ்தானை தனி நாடாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். பலூச்சிஸ்தானில் இருக்கிறவங்க முஸ்லீம்னாலும் அவங்க பழங்குடியினர். இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸும் பலூச்சில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸும் ஒரே விதமான சன்னி முஸ்லீம்ஸ் தான். ஆனால் இவங்க பழங்குடியினர். பலூச்சில் இருக்கிற முஸ்லீம்ஸை அவங்க ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க. பஞ்சாப் முஸ்லீம்ஸையும் சிந்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸையும் ட்ரீட் பண்ணுற மாதிரி பலூச் முஸ்லீம்ஸை அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நிறைய பாகுபாடு உண்டு. அதனால இந்த பலூச்சில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அத்தனை பேர் தங்களுக்கென்று தனி தேசம் வேண்டும் அப்படின்னு அன்னைக்கிலேருந்து போராடிட்டு இருக்காங்க. இதில் ஒரு விஷயம், பழைய ட்ராக் ரெக்கார்ட்ஸை நம்ம நினைவில் வச்சுக்கணும். 1971 கிழக்கு பாகிஸ்தான் என்பது இந்தியாவின் உதவியோடு பங்களாதேஷ் என்று ஆனது. அப்படி ஆனதன் மூலமாக பாகிஸ்தானுடைய மக்கள் தொகையில் பாதி மக்கள் தொகை குறைந்தது. எதிர்காலத்தில் பாகிஸ்தானை விட்டு பலூச்சிஸ்தான் போகும் என்றால் பாகிஸ்தான் நிலப்பரப்பில் பாதி நிலப்பரப்பு காணாமல் போய்விடும். ஏன்னா பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் இப்போ இருக்கிற பாகிஸ்தானுடைய மொத்த நிலப்பரப்பில் 46% பலூச். ஆனால் மக்கள் தொகையில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 6.8%. ஸோ பலூச்சம் மட்டும் இழந்தது அப்படின்னா பாகிஸ்தான் தன்னுடைய நிலப்பரப்பில் 50% இழந்துடும். பாகிஸ்தான் எதிர்காலத்தில் ஒரு ஸ்ரீலங்கா சைஸ்க்கு வந்துடும். இப்போ பொடியாயும் இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது. அதனால தான் அவங்க கதறாங்க. சரி, இதையே இந்தியா பின்னால் இருந்து இயக்குகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் ஜம்மு காஷ்மீரை கரெக்டாக வாரி பிடிக்கிறதுக்காக. நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் ஓவராக விளையாடினீங்க அப்படின்னா லஷ்கர் இ தொய்பாவியோ மற்ற இந்த நிழல் அமைப்புகளை கூப்பிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க, அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் தலையிட்டால் நாங்கள் பலூச்சில் தலையிடும். நீ அமைதியாரு, நான் அமைதியா இருக்கு. ஸோ நீ வித்தையை காட்டின, ஜம்மு காஷ்மீரில் வித்தையை காட்டினா பலூச்சில் நான் என்ன செய்யணுமோ அது செய்வேன், அவ்வளோ. இது இந்த ஸ்பிளிட்டை நோக்கி போகும்ன்ற அளவுக்கு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா இப்போ பாகிஸ்தான் பலகீனமாக இருக்கிறது, இந்தியா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. பங்களாதேஷ் விவகாரத்தையே அது பிரதமர் மோடி பார்த்து கொள்வார்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்ற அளவுக்கு இப்போ பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த விவகாரத்துல ஒரு சர்வ வல்லமை பொருந்திய இடத்துல இந்தியா இருக்கு அப்படிங்கிற போது, ஏற்கனவே பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடையும் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற போது பலோச்சிஸ்தானும் அப்படி உருவாக வாய்ப்பு இருக்கா? அதை இந்தியா செய்யும்? அதை இந்தியா நேரடியாக செய்யாது. ஆனால் பலூச் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாளைக்கே நடந்துடும் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே பாகிஸ்தான் தன்னுடைய நிலப்பரப்பை இழந்திருக்கு, கிழக்கு பாகிஸ்தான். அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. எதிர்காலத்தில் இழக்கலாம். பலூச் முழுக்கங்க ஒரே டெசர்ட்டாக இருக்குங்க. மக்கள் வாழ்கிற பகுதி ரொம்ப குறைவு, ஆனால் கனிம வளம் அதிகம். அதில் ஈரானோடையும் ஆப்கானோடையும் அது எல்லையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறது. ஈஸியாக திடீர்னு தப்பிச்சு அப்படியே ஆப்கானுக்குள்ளே போய்க்கிறாங்க. ஆப்கான்லேருந்து இங்கே அட்டாக் பண்ணிட்டு திரும்ப தெளிவாக நத்தனை பண்ணுறாங்க. அவங்களுடைய பயிற்சி எல்லாமே ஆப்கானில் அட்டாக் பண்ணிட்டு திரும்ப ஆப்கானுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் போய் கொண்டு இருக்கிறது. அதனால இது முதல்ல தனி நாள் ஆகுமா இல்லையா அது தெரியாது. ஆனால் ஒரு வாணி வாழை சுருட்டிட்டு உன் பொசிஷன் என்னங்க தெரிஞ்சுக்கோ. நீயே உன்னுடைய சர்வைவலுக்கு திண்டாடிட்டு இருக்க. சுற்றி இருக்கிற நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா, இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகளும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு பேங்க்லேயும் IMFலையும் கடன் கொடுக்கறதுக்கு 1000 தடவை யோசிக்கிறான். அவ்வளோ மோசமான இடத்துல இருந்துக்கிட்டு கடைசியில் திரும்பவும் வேலையை காட்டினேன்னா அப்போ நாங்கள் பலூச்சில் எங்கள் வேலையை காட்டுவோம். என்ன 2 பேருக்கு இடையில சாமர்த்தியம் பிரச்சனை அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் தன்னுடைய வேலையை காட்டியது என்றால் அதுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருந்தது என்பதை சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். இந்தியா இருக்குங்கிறத இவங்களால் கண்டே பிடிக்க முடியாது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இதுக்கு பின்னால் ஆப்கானில் இருக்கக்கூடிய தலிபான்ஸ் இருக்காங்க, ஆப்கான் இருக்குது அப்படின்னு. அது வரைக்கும் தான் நீங்கள் போக முடியும். ஆப்கானுக்கு பின்னால் யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் விஷயம். அதனால இது ரொம்ப பிரமாதமான ஒரு செஸ் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு
இந்தியா இந்த ஒரு சதுரங்க வேட்டையில் ரொம்ப தீவிரமாக முன்னிலையில் போயிட்டுருக்கு. ஜியோ பாலிட்டிக்ஸில் இன்றைக்கி இந்தியா அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரி வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு. தெற்காசியாவில் நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே, தெற்காசியாவில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் 40s தான் சுதந்திரம் வாங்கின அந்த நாடுகள் என்ன கதியை அடைந்தன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தான் 47 ஆகஸ்ட் 14 சுதந்திரம் அடைந்தது. அது வாங்குறப்ப இருந்த பாகிஸ்தான் இன்னைக்கு கிடையாது. ஒரு பகுதி அது இழந்து விட்டது. ஸ்ரீலங்கா அதே காலகட்டத்தில் சுதந்திரம் வாங்கினது. ஏகதேசமாக ஒரு 35 ஆண்டுகளுக்கு ஸ்ரீலங்காவுடைய வடக்கு கிழக்கு பகுதியில் ஸ்ரீலங்கா அரசுடைய நிர்வாகமே நடக்கலை, ஸ்தம்பிச்சு போயிருந்தது. அதே போல் நீங்கள் நேபாளை எடுத்துக்கங்க. 1000 ஆண்டு காலமாக இருந்த மன்னர் ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாவோயிஸ்டுடைய ஆட்சி அங்கே ஜஸ்ட் ஒரு 10 ஆண்டுகளில் 15 தடவை ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. நிலையில்லாத அரசு. பங்களாதேஷை எடுத்துக்கங்க, என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். புதுசாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் சார்க் நாடுகள், தெற்காசிய நாடுகள் நடந்திருக்க விஷயம். அதே நேரத்தில் இந்தியாவை பாருங்கள். அது சுதந்திரம் வாங்கிய போது அதனுடைய மேப் என்னவா இருந்தோ அதை காட்டில் அது வளர்ந்து வந்திருக்கிறது. அது விரிவடைந்து கொண்டே வந்திருக்கிறது. இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ சிக்கிம் என்பது ஒரு தனி நாடு. 75 சிக்கிம் என்பது இந்தியாவின் மாநிலம். தெற்காசியாவில் இந்த விதமான எந்த குழப்பத்துக்கும் ஆளாகாமல் தன்னுடைய எல்லையை விரிவாக்கி கொண்டே போகக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருந்திருக்கிறது. ரொம்ப சீக்கிரமாகவே கச்சத்தீவை ஏதோ ஒரு விதத்தில் மீட்பதன் மூலம் அதில் ஒரு மகுடம் வைக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கச்சத்தீவை இந்தியாவின் ஒரு பகுதியாக ஆக்க முடியாது, ஆனால் இலங்கையிடமிருந்து குத்தகைக்கு பெற முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம 99 இயர் லீஸுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அனுரகுமார திசாநாயக்க 55 ஆண்டுகள் லீஸுக்கு இறங்கி வந்திருப்பதாக தகவல்கள் தெரிகின்றன. அது ஒரு மிகப்பெரிய மகுடமாக இருக்கும். அதனால இன்னைக்கு இந்தியாங்கிறது கம்ப்ளீட்டாக வேற ஒரு விதமாக போயிட்டு இருக்கு. அதே போல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை. சீனாவுக்கு இதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி இங்கே ஏதோ ஒன்று அவர் 2 பேருக்கு இடையில ஒரு ஃபயரை பற்ற வச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் சீனாவும் இந்தியாவும் அவ்வளோ இணக்கமாக இப்போ போய் கொண்டு இருக்கின்றன. போன வருஷம் ரஷ்யாவுடைய காசன் நகரில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் மோடியும் சந்தித்தார்கள். அதுக்கப்புறம் தான் கிழக்கு லடாக்லேருந்து 2 தரப்பு படைகளும் விலக்கிக் கொள்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று. இப்போ ரொம்ப ரீசண்டாக சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இந்தியாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார். சீனாவின் டிராகனும் இந்தியாவின் யானையும் சேர்ந்து களிநடனம் புரிய வேண்டும் அப்படின்னா அது உலகுக்கே நன்மை பயக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஏன் திடீர்னு சீனா பிள்ளை இறங்கி வருது? என்ன பிரச்சனை? ஸோ இந்தியா இன்னைக்கு தேதியில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கு. ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியா இதுவரைக்கும் தொடாத உச்சத்தை அண்மை காலமாக தொட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் மோடி. ஜெய்சங்கர். நன்றி சார். பல்வேறு கேள்விகளை தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.